Hi friends, welcome back to Sajna Spice World. இன்னைக்கு இந்த வீடியோல சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி செய்கிற சட்டியை எடுத்து இந்த மாதிரி செம்மண்ணை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த சட்டியில் பூரா தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம இன்னைக்கு விறகடுப்பில் குக் பண்ண போகிறோம். ஸோ அந்த கறியெல்லாம் சட்டியில் பிடிச்சி ஃபைனலாக கழுகும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கறியெல்லாம் போகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம செம்மண் நம்ம சட்டியோட வெளிபாகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம அடுப்பில் வச்சோம்னா ரொம்ப கறி பிடிக்காது, ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு, நம்மளோட பிரியாணி சட்டியும் வச்சாச்சு. இதில் 500 ml கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன், அதாவது 1/2 லிட்டர் மரசெக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். 8 பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 8 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கு, 6 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சம்பழம், 150 ml தயிர், கொஞ்சம் புதினா மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி 7 தக்காளி, 1.5 கிலோ மட்டன். ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நான் பட்டை கிராம்பு போட்டுட்டேன். கூடவே 8 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டேன். இதை நல்லா எண்ணெயில் வெங்காயம் வணங்கணும். 50% எண்ணெயில் நல்லா இந்த வெங்காயம் நம்ம வணக்கி எடுத்துடலாம். ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம மூடி வச்சு தான் சமைக்க போகிறோம், ஓப்பன் பண்ணி வச்சு சமைக்க போகிறது கிடையாது. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1.5 கிலோ மட்டன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் குக் ஆகணுங்க. இந்த டைமில் நான் ரைஸ் ஊற வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணினாலே சீரக சம்பா ரைஸ் தாங்க பெஸ்ட்டு. ஸோ ரைஸ் நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். நம்மளோட மட்டன் 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயில் நம்ம வணக்கி எடுத்துடலாம். அதுதாங்க நம்மளோட பிரியாணியோட டேஸ்ட் கொடுக்குற மெயின் விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு புளிக்கரண்டி எடுத்திருக்கேன். நம்மளோட மட்டனும் சூப்பராக வணங்கிருச்சு. அந்த கரண்டியில் 3 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு கரண்டி 50 கிராம் வரும். ஸோ 3 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் கூட சேர்ந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மட்டன் கூட இந்த ஆயிலில் மிளகாய்த்தூள் நல்லா குக் ஆகணும். நல்லா தீயரிச்சு விட்டு கறியை விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆயிலில் இப்போ வணங்கிருச்சு மிளகாய்த்தூள். நம்ம 7 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்சதும் கண்டிப்பாக மூடி வச்சு சமைக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனுக்கும் இந்த மசாலாக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுடலாம். அடியிலிருந்து நல்லா கிளறணும், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நம்மளோட மசாலாலாம் ரொம்பவே சூப்பராக மிக்ஸ் ஆகும். இப்போ மறுபடியும் மூடி வச்சாச்சு. இதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நான் திருப்பி சொல்கிறேங்க, நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ணணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வெளியே போகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போது 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கையளவு புதினா, 1 கை மல்லி இலை, ரெண்டும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். நம்மளோட மட்டன் வேகறதுக்குண்டான டைம் கொடுக்கணும். குக்காயி நம்மளோட மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன், அதாவது ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மட்டன் வேகணும்.
நல்லா 70% மட்டன் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு நம்ம மட்டன் வேகறதுக்காக டைம் கொடுக்குறோம். இப்போ ஒரு பீஸ் மட்டன் எடுத்து பார்க்குறேன். நல்லாவே வெந்திருக்குங்க. 75% சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போது நம்ம தேவையான அளவு தயிர் 150 ml தயிர் ஆட் பண்ணுறேன். ஓரளவுக்கு புளிப்பு இருக்கிற தயிர் ஆட் பண்ணால் நம்மளோட பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவு அரிசி எடுத்துருக்கிறோமோ, 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி, இதாங்க மெஷர்மெண்ட். ஸோ நான் 2 பங்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம பச்சை மிளகா போட்டுடலாம். ஃபஸ்ட்டே பச்சை மிளகா போட்டுட்டிங்கன்னா அது நல்லா வெந்து உடஞ்சி நம்ம சாப்பிடும்போது அதோடய சீட்ஸ் எல்லாம் வாயில் படும். ஸோ அதனால தான் கொதிக்கும் போது பச்சை மிளகா போடுறோம். சூப்பராக நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் போட்டுக்கிறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். அடியிலிருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் ஈவனாக குக் ஆகும். ஸோ கலந்து மூடி வச்சு குக் பண்ணுறோம். நல்லா தண்ணி வற்றட்டும். நம்மளோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணி பத்தாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 டம்ளர் நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த டைமில் தீ கம்மி பண்ணிடுங்க. ரொம்ப தீ எரிய விடாதீங்க. அடியில் பிடிக்கும், அதே மாதிரி குக்கும் ஆகாது. ஸோ தீ கம்மி பண்ணி நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. மறுபடியும் மேலால் புதினா மல்லியலை தூவுறேன். மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போது 100 ml நெய் ஆட் பண்ணுறேன். இது நம்ம வீட்டிலையே தயாரித்த நெய்யுங்க. சுத்தமான பசும்பாலிலிருந்து எடுத்த நெய். ஸோ நெய் ஊற்றி நல்லா சுற்றிலும் தேய்ச்சி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணியோட ஃபைனல் ஸ்டெப் தம் போட போகிறோம். இதாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம இவ்வளோ நேரம் எரிஞ்ச தீக்கட்டை கறிக்கட்டைகளை எல்லாம் எடுத்து மேலே போட்டு நம்ம தம் போடுறோம். அப்போ ஈவனாக மேலிருந்தும் ஹீட் இறங்கி நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடியாகி வந்துடும் நம்மளோட பிரியாணி. ஓகே, இப்போ தம் போட்டு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம தம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டஸ்டெல்லாம் உள்ளே விழுகாமல் பார்த்து நீட்டாக எடுங்க. ஏன்னா அந்த மூடியுமே அவ்வளோ சூடாக இருக்கும். ஆஹா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரியாணி வந்திருக்கு. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். வாவ், பாருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக பிரியாணி வந்திருக்கு. அரிசியெல்லாம் உடையவே இல்லை. சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட பாய் வீட்டு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.